Friends, welcome all of you. இன்னைக்கு வீடியோவில் PGTRB Max Unit 6 Functional Analysisலேருந்து Question Bank 2 பார்க்கலாம். Question Bank 1 வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 1 to 25 கொஸ்டின் வரைக்கும் இருந்திருக்கும். இன்னைக்கு Question Bank 2ல வந்து 26th கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். Question number 26. If S perpendicular denote the orthogonal complement of S, then which is correct அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம் இல்லையா. So properties of orthogonal complement பார்த்தோன்னா set 0 orthogonal is equal to H and H orthogonal is equal to set 0 அப்படின்னு பார்த்துருப்போம். Then S intersection of S orthogonal is equal to set 0 அப்படின்னு பார்த்துருப்போம். S1 subset are equal to S2 which implies S2 orthogonal subset are equal to S1 orthogonal அப்படின்னு பார்த்துருப்போம். Then S perpendicular is a closed linear subspace of H அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த closed word important. இங்கே வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபால்ஸு. தென் எஸ் சப்செட் ஆர் ஈக்குவல் டு எஸ் டபுள் ஆர்த்தோகனல். எஸ் டபுள் ஆர்த்தோகனல் அப்படின்றது என்ன? ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதுதான் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ். இதை பேஸ் பண்ணி தான் அந்த சம் வந்திருக்கு. ஸோ இந்த சம்மில் அக்கார்டிங் டு ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் ஏ வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆர்த்தோகனல் அப்படிங்கிறாங்க. இது தவறு. எஸ் இன்டர்செக்ஷன் எஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அது செட் 0க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் எஸ்ஸும் எஸ் ஆர்த்தோகனலும் நாட் ஈக்குவல். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பாக இருக்கும். ஆப்ஷன் பி பொறுத்தவரையிலும் எஸ் ஆர்த்தோகனல் இஸ் ஓப்பன் அப்படிங்கிறாங்க. பட் அது க்ளோஸ்டுன்னு வந்துருந்துச்சுன்னா அது கரெக்டு. பட் ஓப்பன் அப்படின்னால ஃபால்ஸ். தென் சி வந்து எஸ் சப்செட் ஆர் ஈக்குவல் டு எஸ் டபுள் ஆர்த்தோகனல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அது ட்ரூ. அண்ட் டி வந்து S1 subset S2 which implies S1 orthogonal is subset S2 orthogonal அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல மாற்றி வரும் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் S2 orthogonal is subset of S1 orthogonal அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ட்ரூ. பட் இங்கே ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஷின் நம்பர் 27. A Banach space is uniformly convex இஃப் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பேனக் ஸ்பேஸ் வந்து எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸ் வந்து அந்த குட்டி கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கல பார்ட்ஸ் ஆஃப் வீடியோவில். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் பார்ப்போம். யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இன் அ பேனக் ஸ்பேஸ் இஃப் norm x equal to norm y is equal to 1 and if norm x plus y by 2 which is greater than 1 minus delta which implies norm x minus y less than epsilon. இந்த டூ கண்டிஷன்ஸும் ஒரு பேனக் ஸ்பேஸுக்கு இருந்துச்சுன்னா அந்த பேனக் ஸ்பேஸ் தான் யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். A banach space with this property is said to be uniformly convex. Also every Hilbert space is uniformly convex. ஒரு பேனக் ஸ்பேஸ்க்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் இருந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹில்பர்ட் ஸ்பேஸ் பொறுத்தவரையிலும் எந்த ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ் எடுத்தாலுமே அது யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதே போலவே ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ் அப்படின்றது அது என்னென்னா இன் அ பேனக் ஸ்பேஸ் இஃப் norm x is equal to norm y is equal to 1 which implies norm x plus y which is less than 2. இங்கே என்ன பார்த்தோம்? norm x minus y less than எப்சிலானாக இருக்கும். எப்போ norm x plus y by 2 which is greater than 1 minus டெல்டாவாக இருந்தால் இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த பேனக் ஸ்பேஸ் யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிக்ட்லி கான்வெக்ஸ் அப்படின்னா என்னென்னா அதே norm x norm y 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் norm x plus y அப்படின்றது வந்து லெஸ் தேன் 2வாக இருக்கும். 2வை விட கம்மியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா a Banach space with this property said to be strictly convex அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை வச்சு தான் இந்த சம் பார்க்கணும். ஸோ இந்த சம்மில் a Banach space is uniformly convex அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? norm x plus y by 2 greater than 1 minus டெல்டாவாக இருக்கணும். ஸோ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. பிகாஸ் இங்கே ஆப்ஷன் சியில் லெஸ் தேன் வந்துருச்சு. ஸோ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணலாம். விச் இம்ப்ளைஸ் norm எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து லெஸ் தேன் எப்சிலானாக இருக்கணும். பட் இங்கே கிரேட்டர் தேன் எப்சிலான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சராக இருக்கும். இஃப் norm x is equal to norm y is equal to 1 அப்படின்றது. ஸோ அந்த ஒரு யூனிஃபார்ம்லி கான்வெக்ஸுக்கு உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆப்ஷன் பியில் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றனால ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே. Question number 28. If B and B dash are Banach spaces and if T is continuous linear transformation of B onto B dash,
தென் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் இது வந்து ஒரு ஓப்பன் மேப்பிங் தியரமோட ஸ்டேட்மெண்ட்டை தான் அப்படியே வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. இது ஒரு ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து வந்த PGTRB 2001 முன்னாடி எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுட்டு இருந்தாங்களே, அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஓப்பன் மேப்பிங் தியரம் ஸ்டேட்மெண்ட். ஓப்பன் மேப்பிங் தியரம் என்ன சொல்லுது? ஓப்பன் மேப் அப்படின்னா என்ன? த கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நான் லீனியர் ஸ்பேஸ் n into a non-linear space n dash is said to be open if for every open set G in n T of G is open in n dash அப்படின்றது தான். ஸோ ஓப்பன் செட் இன்ட்டு ஓப்பன் செட் வந்து T மேப் ஆகுது அப்படின்றது தான். அதான் ஓப்பன் மேப்பிங் தியரமோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இஃப் B and B dash are Banach spaces and if T வந்து continuous linear transformation of B onto B dash then T is open mapping. இந்த ஓப்பன் மேப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஓப்பன் மேப்பிங் தியரம். ஸோ இந்த சம் பொறுத்தவரையிலும் ஆப்ஷன் ஏ T மேப்ஸ் ஓப்பன் செட்ஸ் இன்ட்டு ஓப்பன் செட்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஷின் நம்பர் 29. M is a closed linear subspace of a normed linear space X. If X is a Banach space, then the following is also a Banach space. ஸோ எக்ஸ் அப்படின்ற ஒரு நான் லீனியர் ஸ்பேஸோட க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் வந்து எம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி குவாஷியன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ சப்ராக்ஷனோ, அதாவது ஒரு பேனக் ஸ்பேஸுக்கும் அதோட சப்ஸ்பேஸுக்கும் இடையில மல்டிப்ளிகேஷனோ அடிஷனோ சப்ராக்ஷனோ வந்துச்சுன்னா அது பேனக் ஸ்பேஸாக இருக்காது. பட் குவாஷியன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். எக்ஸ் பை எம் அப்படின்றது அந்த பேனக் ஸ்பேஸ் டிவைடட் பை அதோட சப்ஸ்பேஸ் அப்படின்ற அந்த குவாஷியன் ஸ்பேஸ் வந்து பேனக் ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கொஷின் நம்பர் 30. கொஷின் நம்பர் 30ல் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 less than or equal to p less than infinity and f g belongs to LP of x where f and g are complex valued measurable functions. LP அப்படின்றது வந்து மெஷரபிள் செட் ஆஃப் ஆல் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது எஃப்பும் ஜியும் அந்த மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இருக்குது. அண்ட் பீன்றது 1க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்குது. தென் தி மினோவ்ஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி என்ன அப்படிங்கிறாங்க. 2002-03 வந்த ஒரு ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து வந்த ஒரு கொஷின். ஸோ மினோவ்ஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி நமக்கு தெரியும். ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி, மினோவ்ஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மினோவ்ஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கும்போது p greater than or equal to 1 இருக்கணும். தட் இஸ் 1 less than or equal to p less than infinity அப்படின்ற அந்த சம்மில் உள்ளது தான். தென் norm f plus g p which is less than or equal to norm fp plus norm gp அப்படின்னு இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏல தான் norm f plus gp less than or equal to norm fp plus norm gp அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சராக இருக்கும். இதில் மைனஸ் வந்துருச்சு, மைனஸ் வரக்கூடாது. இங்கே வந்து கிரேட்டர் தேன் அப்படின்னு வந்துருச்சு. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கு, பட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் தான் நமக்கு வரணும். ஸோ இது கிடையாது, இங்கே மைனஸ் வந்துருச்சு. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, தென் கொஷின் நம்பர் 31. ஸோ இதுவும் 2002-03 வந்த ஒரு கொஷின் தான். எஃப் இஸ் ரியல் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அண்ட் எம் இஸ் எ லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் எஃப். If f belongs to m star, then there is a g belongs to f star. There exists f subset g and அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸும் என்ன தியரமை பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சாதான், நம்ம தியரி பார்ட்டாக இருந்தாலுமே தியரம்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து ஏதாவது தியரம்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கா அல்லது ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக நம்ம ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் தியரி பார்ட்டை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த சம் பொறுத்தவரையிலும் நம்ம ஹார்ன்-பேனக் தியரம் அப்படின்னு ஒரு தியரம் பார்த்துருப்போம். என்றது நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ், எம் அப்படின்றது லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அண்ட் எஃப் be a functional defined on M, அதாவது லீனியர் சப்ஸ்பேஸில் வந்து f அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணுறாங்க. தென் f கேன் பி எக்ஸ்டெண்டட் டு எ ஃபங்க்ஷனல் எஃப் நாட். இந்த எஃப் நாட் அப்படின்றது தான் இந்த சம்மை பொறுத்தவரையிலும் g அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன் n such that அப்படிங்கிறாங்க. ஸோ norm f நாட் இஸ் ஈக்குவல் டு norm f அப்படிங்கும்போது f நாட்டுக்கு பதிலாக இந்த சம்மில் g இருக்குது அப்படின்றனால norm g இஸ் ஈக்குவல் டு norm f அப்படின்றது தான் அதோட ஆப்ஷனாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். ஸோ ஹார்ன்-பேனக் தியரமை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க.
So the correct option C the answer. Okay. Next வந்து question number 32. X is a Banach algebra and x belongs to capital X, then the spectral radius. Spectral radius நம்ம already பார்த்திருக்கோம். Spectral radius R of X அப்படின்றது in symbol supremum of mod lambda such that lambda belongs to sigma of X. Second வந்து R of X is equal to limit n tends to infinity norm x power n to the power 1 by n அப்படின்னு பார்த்திருப்போம். Then 0 less than or equal to R of X which is less than or equal to norm X அப்படின்னு பார்த்திருப்போம். அதாவது ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வந்து 0க்கும் norm Xக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். தென் இது ஒன்று. ஸோ இதில் எது கேட்டாலுமே அது R of Xோட வேல்யூ அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஸோ இந்த சம் பொறுத்தவரையிலும் ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சர். தட் இஸ் லிமிட் n tends to infinity norm x power n to the power 1 by n அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஆன்சராக இருக்கும். இதை பொறுத்தவரையிலும் வந்து எக்ஸ் பவர் உள்ள 1 by n வராது. இதில் வந்து ரெண்டுமே n அப்படின்னு வராது. ஸோ இங்கே ரெண்டுமே 1 by n அப்படின்னு வராது. ஸோ நார்ம் எக்ஸ் பவர் n டு த பவர் 1 by n அப்படின்றது தான் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸோட வேல்யூவாக இருக்கும். இதுவும் 2002-03 வந்த ஒரு ஓல்டு கொஷின் தான். ஓகே. Question number 33. Let M be a subspace of a normed linear space n. The set of all cosets set x plus m such that x belongs to n is a normal space in quotient form. If அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம quotient form வந்து பார்த்துருப்போம். quotient spaces definition பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா set of all cosets வந்து நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் இன் குவாஷியன்ட் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா எம் அப்படின்ற அந்த சப்ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் பொறுத்தவரைக்கும் இந்த செட் ஆஃப் ஆல் கோசெட்ஸ் இஸ் அ நார்மல் ஸ்பேஸ் இன் குவாஷியன்ட் ஃபார்மாக இருக்கும். எப்போ அப்படின்னா எம் இஸ் ஓப்பன் சப்ஸ்பேஸாக இருக்கும்போதா கிடையாது. ஸோ எம்என் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. எம் இஸ் அ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் என்னாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் வரும். ஓகே. ஸோ க்ளோஸ்டுங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சராக இருக்கும். கொஷின் நம்பர் 34 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுவும் வந்து 2005-06 வந்து ஒரு ஓல்டு கொஷின். ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. லெட் h1 h2 பி ஹில்பர்ட் ஸ்பேசஸ் அண்ட் டி h1 டென்ஸ் டு h2 இஸ் பவுண்டர் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நமக்கு என்ன தெரியணும், பவுண்டர் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த கொஷினை வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த சம் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் ஏன்றது வந்து டி ஸ்டார் ஒய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டிஎக்ஸ் அப்படின்னு வரும். எக்ஸ் பிலாங்ஸ் டு h1 ஒய் பிலாங்ஸ் டு h2 இது வந்து ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஸோ இது கரெக்டு. டி ஸ்டார் ஹோல் ஸ்டார் வந்து டி தான் இருக்கும், அதுவும் கரெக்ட். ஆல்ஃபா டி ஹோல் ஸ்டார் அப்படிங்கும்போது ஆல்ஃபா பார் டி ஸ்டார்னு வரும். ஆல்ஃபா இஸ் ஸ்கேலார் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுவும் கரெக்டு தான். தென் இது அவங்க வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி ஸ்டார் டி இஸ் ஈக்குவல் டு நான் டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் வரணும் இந்த இடத்துல, பட் ஸ்கொயர் கொடுக்காதனால ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சராக இருக்கும். இந்த கொஷின் போன முறையே பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 35 பார்த்தீங்கன்னா let T n tends to n2 be a continuous linear transformation of a normed linear space n1 into another normed linear space n2. ஸோ கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சில தியரம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த தியரம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷினில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தியரம்ஸ் எல்லாமே நம்ம என்னன்றது மைண்டில் கொண்டு வந்தால் தான் இதில் எது கரெக்ட் அப்படின்றத எக்ஸாமில் நம்ம வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த சம் பொறுத்தவரையிலும் நம்ம கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு தியரம் பார்த்துருப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து என்னென்னா, டீன்றது ஒரு கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் n இன்ட்டு n டேஷாக இருந்துச்சுன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஈக்குவலன்ஸ் மீனிங் என்னென்னா 1 implies 2, 2 implies 3 and 2 implies 4, 3 implies 4 and 4 implies 1 அப்படின்றது தான் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு மீனிங் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டி கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா T continuous at the origin such that xn tends to 0 which implies T of xn tends to 0 அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா there exists a real number k greater than 0 greater than or equal to 0 such that norm T of x less than or equal to k norm x for all x belongs to n அப்படின்னு இருந்திருக்கணும். இந்த கண்டிஷன் தேர்ட் இருந்துச்சுன்னா if s is equal to x such that norm x less than or equal to 1 அப்படின்ற closed unit sphere in nல இருக்கணும். then its image T of s வந்து bounded set in n dash இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது
டீன்ற இந்த கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே ஈக்குவலன்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த தியரம் பேஸ் பண்ணி தான் இந்த சம் வந்திருக்கு. சம்க்கு வந்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். xn tends to 0 which implies t of xn not tends to 0ன்னு இருக்குது. பட் இங்கே tends to 0 அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்திருக்கணும். இப்போ பார்த்தோம் இல்லையா, க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியரை ஃபாலோ பண்ணியிருக்கணும். பட் நாம் எக்ஸ்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து தேர் எக்ஸிஸ்ட் அ ரியல் நம்பர் கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் 0 வித் நான் டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே நாம் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் அப்படின்ற இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன். தென் தேர் எக்ஸிஸ்ட் அ ரியல் நம்பர் கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வித் தி ப்ராப்பர்ட்டி தட் நாம் டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் வரக்கூடாது. இந்த மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் வந்திருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனும் ஃபால்ஸு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 36. Let sigma x be the spectrum of x where x is an element of Banach algebra A then which is true அப்படிங்கிறாங்க. ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இதில் எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெக்ட்ரமோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஏ சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா சச் தட் எக்ஸ் மைனஸ் லேம்டா இஸ் நான் சிங்குலர் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இது சிங்குலர் அப்படின்னு வந்திருக்கணும். நாட் இன்வெர்டபிள் அப்படின்னு இருந்தால் தான் ஸ்பெக்ட்ரமோட டெஃபினிஷன் படி நாட் இன்வெர்டபிள் இல்லைனா சிங்குலர் அப்படின்னு இருக்கணும். பட் இங்கே நான் சிங்குலர் அப்படின்றதுனால இது ஃபால்ஸ். சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து எப்பயுமே எம்டியாக இருக்காது. பட் இங்கே எம்டின்றாங்க. ஸோ இதுவும் ஃபால்ஸ். சிக்மா ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் நான் எம்டி அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் என் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் எக்ஸ் டு த பவர் n-1 அப்படின்றது ஃபால்ஸ். ஸோ சிக்மா ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் நான் எம்டி, அதுதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, கொஷின் நம்பர் 37. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் ஆர்த்தோநார்மல் சப்செட் ஆஃப் L2 ஸ்பேஸ் அப் டு n அப்படின்றாங்க. ஆர்த்தோநார்மல் செட் நம்ம பார்க்கும்போது சில ரிசல்ட்ஸ் பார்த்துருப்போம். அதில் த சப்செட் E1 E2 and so on En Ei the n tuple with 1 in the ith place and zeros elsewhere is an orthonormal set in this Hilbert space அப்படின்னு பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் E1 அப்படின்னா ஃபஸ்ட் பிளேஸில் ஒன்று இருக்கும், அதர்ஸ் எல்லாமே 0. E2னா செகண்ட் பிளேஸ் ஒன்று இருக்கும், மீதி எல்லாமே 0. E3 அப்படின்னா தேர்ட் பிளேஸ் ஒன்று இருக்கும், மீதி எல்லாமே 0. அண்ட் ஸோ ஆன் EI அப்படின்னா 8th பிளேஸ் மட்டும் ஒன்றா இருக்கும், மீதி எல்லாமே 0 அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் இந்த ஆப்ஷன்ஸில் எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டியில் தான் இந்த இது. அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1 அதர்ஸ் 0, செகண்ட் பிளேஸ் 1 அதர்ஸ் எல்லாமே 0, தேர்ட் பிளேஸ் 1 அதர்ஸ் எல்லாமே 0 அண்ட் ஸோ ஆன் லாஸ்ட்டு பிளேஸ் 1 மீதி எல்லாமே 0. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சராக இருக்கும். இது 2006-07 வந்த ஒரு கொஷின். நம்பர் 38. 2011-12 வந்த கொஷின். இஃப் n இஸ் அ நார்மல் ஆப்ரேட்டர் அண்ட் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் தென் அப்படிங்கிறாங்க. நார்மல் ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாம் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாம் n. இந்த ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் வந்து நாம் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 வராது, நாம் n ஸ்கொயர் 0வும் வராது. அதோட நார்மல் ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸில் இது எதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் டி நாம் n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாம் n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் நம்பர் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. லெட் A1 A2 பி த செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இன் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச். A1 A2 இஸ் செல்ஃப் அட்ஜாயிண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படிங்கிறாங்க. செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கும்போதே நம்ம பார்த்துருப்போம். இந்த காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருந்தால் தான் அது செல்ஃப் அட்ஜாயிண்ட்டாக இருக்கும். A1 A2 அப்படின்ற 2 செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது கம்யூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ A1 A2 இஸ் ஈக்குவல் டு A2 A1 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். A1 A2 ஈக்குவலாக இருக்காது, A1ன்றது A1 A2வாக இருக்காது, A1 A2ன்றது ஐக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த A1 A2 இஸ் ஈக்குவல் டு A2 A1 அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ இது 2011-12 வந்த ஒரு கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 40. இதுவும் 2011-12 வந்த ஒரு கொஷின். லெட் சிக்மா எக்ஸ் அப்படின்றது ஸ்பெக்ட்ரம் டினோட் தி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எக்ஸ் இன் அ Banach அல்ஜிப்ரா தென் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்பெக்ட்ரம் பற்றி நிறையா கொஷின்ஸ் வந்துருச்சு. திரும்ப ரிப்பீட்டடாக 2011-12லையும் அந்த கொஷின் வந்திருக்கு. இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் என்ங்கிறது சிக்மா ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்காது, நமக்கு தெரியும். அதே போல் சிக்மா ஆஃப் எக்ஸ் டு த பவர் என் அப்படிங்கிறது 0க்கு ஈக்குவலாகவும் இருக்காது, சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆகவும் இருக்காது. ஸோ சிக்மா ஆஃப் எக்ஸ் டு த பவர் என் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பவர் என் அப்படின்னு இருக்கும் இல்லையா. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, ஸ்பெக்ட்ரமோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி சி தான் இதுக்கு ஆன்சராக இருக்கும். சரிங்களா. கொஷின் நம்பர் 41. க்ளோஸ்டு கான்வெக்ஸ் சப்செட் ஆஃப் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் கண்டைன்ஸ் அப்படிங்கிறாங்க.
அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேரலலோகிராம் லால ஒரு தியரம் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எ க்ளோஸ்டு கான்வெக்ஸ் சப்செட் C of a Hilbert space contains a unique vector of smallest norm அப்படின்ற இந்த வேர்ட் வந்திருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு அப்போவே சொல்லியிருப்போம். ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையிலும் எ யூனிக் வெக்டார் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நார்ம் அப்படின்ற ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சராக இருக்கும். அதாவது எ க்ளோஸ்டு கான்வெக்ஸ் சப்செட் ஆஃப் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ் கண்டெய்ன்ஸ் அ யூனிக் வெக்டர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நார்ம். இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். யூனிக் வெக்டர் ஆஃப் லாங்கஸ்ட் நார்ம் தப்பு, யூனிக் வெக்டர் ஆஃப் ஜீரோ நார்மும் கிடையாது. ஸோ ஆன்சர் இதாக தான் இருக்கும். சரிங்களா? கொஷின் நம்பர் 42. லெட் n1 and n2 be two normal operators in a Hilbert space then n1 n2 is normal operator if and only if அப்படின்றாங்க. n1 n2 வந்து எப்போ நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஆப்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். n1 வந்து அதோ n2வோட கான்ஜுகேட்டோட கம்யூட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. n1 n2 star is equal to n2 star n1 அப்படின்னு இருக்கும். ஒன் கம்யூட்ஸ் வித் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் தி அதர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்டிஷன் இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா n1 n2 ஐக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க, கிடையாது. ஸோ n1 n2 இஸ் ஈக்குவல் டு n2 n1றாங்க, அதுவும் கிடையாது. ஏன்னா கான்ஜுகேட் வரணும். n1 அப்படின்றது n1 n2ஆக இருக்குங்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து இந்த ஆப்ஷனில் எதுவுமே வரல அப்படின்றனால நன் ஆஃப் திஸ் தான் இதோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? கொஷின் நம்பர் 43 வந்து பார்த்தீங்கன்னா, an inner product space is a Hilbert space if it is அப்படிங்கிறாங்க. நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னாலே அது கம்ப்ளீட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்ட்டு ஹில்பர்ட் ஸ்பேஸோட டெஃபினிஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ கம்ப்ளீட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்றது தான். ஸோ கம்ப்ளீட் தான் இதோட ஆன்சராக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 44 பார்த்தீங்கன்னா, தி ஐடம்பொட்டன்ட் ஆப்ரேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டி இன்வர்ஸ் கிடையாது. டி பவர் கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது வந்து நில்பொட்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் இதுதான் ஐடம்பொட்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகே, ஸோ டி கே பவர் கே மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது. ஸோ ஐடம்பொட்டன்ட் ஆப்ரேட்டர் நில்பொட்டன்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே வந்து ஆப்ரேட்டர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்த்துருப்போம். அதுபடி ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சராக இருக்கும். சரிங்களா? கொஷின் நம்பர் 45 பார்த்தீங்கன்னா, தி வேல்யூ ஆஃப் நார்ம் எக்ஸ் பேஸ் 2 ஃபார் தி எலமெண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,4 இஸ் அப்படின்றாங்க. சொல்யூஷன் வந்து நார்ம் எக்ஸ் பேஸ் 2 எப்படி டினோட் பண்ணலாம்? சிக்மா ஐ ஈக்குவல் டு 1 to n mod xi ஸ்கொயர் டு த பவர் 1/2. ஓகே, இங்கே வந்து எக்ஸுன்றது 3 4 அப்படின்றனால x1 வந்து 3 x2 4. சப்போஸ் இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா x3 அப்படின்னு எடுத்துக்கலாம். x1 x2 x3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஸோ ஆன் எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாலுமே வரிசையாக எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்மான்றது சம்மேஷன் அப்படின்றனால எத்தனை எலமெண்ட்ஸ் இருந்தாலுமே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து x1 வந்து 3 அப்படின்றனால இங்கே mod x1 ஸ்கொயர் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ x1 3. ஸோ mod எதுக்குன்னா நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது அப்படின்றனால தான். நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் கூட அதை நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூவாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 3 ஸ்கொயர் x1 3ன்றனால 3 ஸ்கொயர் ப்ளஸ் x2 வந்து 4 அப்படின்றனால 4 ஸ்கொயர். சப்போஸ் இன்னொரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுட்டு x3 எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஆன். ஸோ இங்கே 2 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னால 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் to the power 1/2. So 9 plus 16 to the power 1/2, 25 to the power 1/2. So 5 square cancel ஆகிடும். ஸோ ஆன்சர் 5 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சராக இருக்கும். ஸோ நார்ம் எக்ஸ் பேஸ் 2ஓட வேல்யூ வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுறனால அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே, கொஷின் நம்பர் 46. லெட் lambda I denotes the eigen values of the operators t, then t is said to be unitary if and only if. யூனிட்டரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். அதில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ யூனிட்டரி ஆப்ரேட்டர் பொறுத்தவரையிலும் mod lambda is equal to 1 for each i. ஒவ்வொரு ஐக்குமே mod lambdaோட வேல்யூ 1ன்னு இருக்கும். யூனிட்டரி அப்படின்றனால 1ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 47. If m denotes range space and n denotes null space, then projection is said to be perpendicular ப்ரொஜெக்ஷன் பென் அப்படிங்கிறாங்க. n பெர்பெண்டிகுலராக இருந்தால் தான் அது பெர்பெண்டிகுலர் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். சிம்பிள் கொஷின் இது. ஸோ m பெர்பெண்டிகுலர் n அப்படின்றது தான் இதோட ஆன்சராக இருக்கும். கொஷின் நம்பர் 48. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கேன்.
இடையில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு சரிங்களா. ஸோ லெட் P and Q are two projections such that PQ is equal to 1 then P and Q are said to be அப்படின்றாங்க. PQ is equal to 1 இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோ நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். PQ is equal to 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டூ ப்ரொஜெக்ஷன்ஸ் P and Q வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும்னா PQ is equal to 0 அப்படின்னு இருக்கும். சப்போஸ் அது ஆர்த்தோ நார்மல் இருக்கணும் அப்படின்னா PQ is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ கொஷின் நம்பர் 49, let T be an arbitrary operator on a Hilbert space and for any two scalar alpha and beta, alpha t plus beta t star is normal when அப்படின்றாங்க. ஆல்ஃபா பீட்டா டூ ஸ்கேலார்ஸ் ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா டி ஸ்டார் அப்படின்ற இது எப்போ நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கும் அப்படின்னா இந்த டூ ஸ்கேலார்ஸும் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண அப்படின்னா மாட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மாட் பீட்டா அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த ஆல்ஃபா டி ப்ளஸ் பீட்டா டி ஸ்டார்ன்றது நார்மல் ஆப்ரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம நார்மல் ஆப்ரேட்டர்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சராக இருக்கும். கொஷின் நம்பர் 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின், which one is correctly matched அப்படிங்கிறாங்க. நம்ம ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி, காச்சிஸ் இன்இக்வாலிட்டி, ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி, மினோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி எல்லாமே பார்த்துருப்போம். விச் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி தான் இருக்கும். மாட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் XY which is less than or equal to norm x norm y அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நேராக உள்ளது வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியாக மென்ஷன் பண்ணுது. ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி தான் norm FG which is less than or equal to norm FP norm GQ அப்படின்னு இருக்கும். ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி பொறுத்தவரையிலும் PQ அப்படின்ற ரெண்டு எலமெண்ட்ஸ் மாதிரி வரும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி பொறுத்தவரைக்கும் இன்னர் ப்ராடக்ட் மாதிரி வரும். காசிஸ் இன்இக்வாலிட்டி பொறுத்தவரையிலும் சிக்மா ஈக்குவல் டு 1n mod XIYI which is less than or equal to norm XP norm YQ அப்படின்னு வரும். மல்டிப்ளிகேஷனில் வர மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காசிஸ் இன்இக்வாலிட்டிங்கும் போது சம்மேஷன் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டிங்கும் போது PQ வரும், மல்டிப்ளிகேஷனில் வர மாதிரி வரும் எஃப்வும் ஜியும். ஸோ பட் மினோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி பொறுத்தவரையிலும் அடிஷனில் வர மாதிரி வரும், FG ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ F ப்ளஸ் ஜி norm F plus GP which is less than or equal to norm FP plus norm GP அப்படின்னு வரும். அதே போலவே P மட்டும்தான் வரும், Q வராது. ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில் PQ ரெண்டுமே வரும். பட் மினோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டியில் P மட்டும்தான் வரும், அடிஷனில் வரும். ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகே, எஃப்வும் ஜியும் சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மேட்ச்டு சரிங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து கொஷின் பேங்க் 1ல் வந்து 25 கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். இதில் வந்து 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கொஷின் பேங்க் 3ல் வந்து முடிஞ்ச அளவு இப்போ லாஸ்ட்டு 2017-19 வந்த முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றனால நான் கலெக்ட் பண்ணிட்டு முடிஞ்சளவு சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.